பிரைஸ் காட். தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தின் நாளாய் அமைவதாக. சரி, இன்றைக்கு ஜீவோட்டை நம்ம தியானிக்கலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனம். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு யார் அடைக்கலமா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, நமக்கு யார் ஆதரவா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, வார்த்தை சொல்லுகிறது அனாதி தேவனே நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பூமியில நமக்கு அடைக்கலமா இருப்பதற்கு வேற யாருடைய உதவி நீங்க நாடாதீங்க. நீங்க ஆராதிக்கிற உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். உங்களுக்கு நல்லவராய் அவர் செயல்படுகிறார். அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவருடைய கரம் நம்மை தாங்கி பிடிக்கிறது, அவருடைய கரம் நம்மை அணைத்து கொள்ளுகிறது, அவருடைய கரம் நம்மை வழி நடத்துகிறது, அவருடைய கரம் நமக்கு கொடுக்கிறது. அவருடைய கரம் தான் நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல அரணா இருக்கிறது. இதுக்கு கீழே உள்ள வார்த்தைகளை படிச்சீங்கன்னா, அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். தேவன் நமக்கு முன்பாக கடந்து போகும்போது நமக்கு எதிராளி ஆகிய பிசாசானவனை கர்த்தர் தள்ளி நம்மை சமமான பாதையில் நடத்தி கொண்டு போக கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்துருக்கள் அப்படின்னா நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கிறோம், நம்மளை எதிர்த்து பேசுறவங்க, நம்மளை எதிர்த்து நிற்கிறவங்க, நம்மளை விரோதிக்கிறவர்கள், மனிதர்களையே நம்ம சத்துருவா பார்த்து 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 நம்முடைய உள்ளத்துக்குள்ள என்ன பதிஞ்சிருச்சு அப்படின்னா, சத்துருக்களை முறியடிப்பேன் அப்படின்னாலே எனக்கு விரோதமாக போடுறவன கர்த்தர் முறியடிக்கிறார் போல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு வகையில் அது ஒரு பக்கத்தில் உண்மையாக இருந்தாலும் கூட நிறைய நேரங்களில் நமக்கு விரோதியானவன் பிசாசு மட்டும்தான். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன், என் வலது கரத்தால் உன்னை தாங்குகிறேன். மூன்றாவது, உனக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவனுடைய வல்லமைகளை முறியடிக்க நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்துக்குள்ள நீங்க விசுவாசிங்க. இந்த வசனம் உங்கள் இருதய பலகையில் எழுதப்படுவதாக. May God bless you.